ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து நமக்கு 2 அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஆமாம், 2 கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. நீங்கள் வந்து ஒன்று என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வந்து சில்வர் ப்ளே பட்டன் தான். அவார்டு வந்து அப்ளை பண்ணுங்கன்னு அன்னைக்கே வந்துருச்சு. ரெண்டாவது வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரிஃபிகேஷன் டிக்கு. இப்போ என் சேனல் பேர் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும். டிக் மார்க்கை வச்சு என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து ப்ளே பட்டன் இன்னும் 2 வாரத்தில் வந்துடும். அது வரவும் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம். இப்போ சம்பளம் வந்துருச்சு. அதை வந்து எடுக்கலைங்க. அது எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் இருக்குது. நேற்று வந்து நாங்கள் கும்பகோணம் போயிருந்தோம். போய் பிள்ளைகளுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினோம். ஆடி தள்ளுபடியில் 200 பனியன் டவுசர் வாங்கினேன். ஆடி 18க்கு போட்டுக்குருவாங்கன்ட்டு. நான் ட்ரெஸ் இதுக்கு வரைக்கும் வாங்கினதே இல்லை. தீபாவளிக்கு பிறந்த நாளைக்கு மட்டும்தான் என் மையங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். இது நம்ம வாட்டி ரொம்ப வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். சரி, பிள்ளைகளுக்கு வாங்கலாமேன்ட்டு பிள்ளைகளுக்கு 2 ட்ரெஸ்ஸு வாங்கினோம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி கும்பேஸ்வரம் கோயிலுக்கு போனோம். நேற்று வந்து நல்லா உற்சவங்க. ஒரு 4000 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பிள்ளைகளுக்கு 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு, என் பிள்ளைய ஒரு நல்ல பழங்களும் தின்னு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆப்பிள் பழமெல்லாம் என் பிள்ளைய என்னைக்காவது தான் திங்குங்க. அவங்களுக்காக ஆப்பிள் பழம் வாங்கினோம். அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு நேற்று வெள்ளிக்கிழமையாக சாமி கும்பிடணுன்ட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து என் பிள்ளைய பழங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம உழைப்பில் மொதல் சம்பளம் வாங்கி நம்ம பிள்ளைய ஒரு துணிமணி எடுத்தாச்சு. பிள்ளைய சாப்பிட்டாங்களேன்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெரிஃபிகேஷன் டிக்கு நேற்று தான் எனக்கு வந்துச்சு. ப்ளே பட்டன் வந்து போவோம்ப்பா வீட்டுக்கு. ப்ளே பட்டன் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே 2 வாரத்துக்கு பின்னாடி தான் வரும். இந்த பயலால் எனக்கு பாருங்கள், இப்படித்தான் இவங்களை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி. எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு பிள்ளைய இருப்பாங்கல்ல. அவன் மூத்த பையன் வந்து எனக்கு 2 பையகதைங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து பிறந்த ஊர் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டேன். இருந்தாலும் மறுபடியும் எல்லோரும் கேட்குறதுனாலதே நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் ஏற்கனவே நான் எந்த ஊருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோவே போட்டேன், நான் எந்த ஊர் அப்படின்ட்டு. மறுபடியுமே கமெண்டில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் பக்கத்தில் புதூர்னு ஒரு ஊர். நான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு கும்பகோணம் வந்துட்டேன். இங்கே தான் இருக்கிறோம். கும்பகோணத்தில் ஒரு கிராமம், ஒரு கும்பகோணத்தில் இது மாநகராட்சி ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்கோம். அதனால் ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ஸ்லாங்கு வந்து மதுரை தாண்டி அந்த பக்கம் மாதிரி இருக்குமா. ஆனால் கும்பகோணத்தில் இருக்க எங்கவும் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கன்னு. அதனால் இப்போ கும்பகோணத்தில் தான் இருக்கிறோம். என் வீட்டுக்கார ஊர் கும்பகோணம் தேங்க. சரி, இப்போ வந்து என்ன ஆப்பு யூஸ் பண்ணுறீங்க வீடியோ எடிட் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்சாட் ஆப்பு யூஸ் பண்ணுறேன். வீடியோ எதில் எடுப்பீங்கன்னு கேட்டிங்க நிறைய பேர். வீடியோலாம் நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த யூடியூப் சேனலுக்காக நான் எதுவுமே 3 ஸ்டாண்டு வாங்கினேன். 200 அதில் 3மே உடஞ்சி போச்சு. அதிலேருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுக்கிற ஃபோனு கூட எங்கள் அப்பா கொடுத்தாரு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்கா மயங்க கொடுத்தான். நான் வந்து எதுவுமே புதுசாக இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க. எல்லாமே ஓசிலேயே வாங்கி பழசில், அதாவது செகண்ட் ஹேண்ட்லேயே வரும்ல, அதுலேயே அவங்கக்கிட்ட வீட்டுக்குள்ளே உள்ளவகிட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஃபோனு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ஃபோனுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது வந்து டெக்னோ பார்க்கு அப்படின்னு 6000 ரூபா தாங்க. கேமரா குவாலிட்டியாக இருந்ததுனால அதுவுமே நல்ல பின்னாடி வாழை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா பச்சை கலராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ட்டு அப்படியே இந்த ஃபோனை வச்சு தாங்க நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.25 வருஷம் ஆச்சு. 1.25 வருஷமாக இந்த ஃபோனை வச்சுட்டே வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் பழைய ஃபோனு ஒரு ரெட்மி ஃபோனு இருந்துச்சு, ரொம்ப பழைய ஃபோனு. அதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஃபோனை வச்சு இப்போ ஒரு 1.25 வருஷமாக என் நிலமை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது அப்புறம் வந்து உங்களுக்கு நாங்கள் பணம் வாங்கினது மட்டும்தான் தெரியும். இந்த பணத்துக்காக நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? மாதம் 359 ரூபா போட்டிருக்கேன். 1.5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதில்ல வீடியோ போடுறதுக்கு
மாதம் 359 ரூபா. எனக்கு கணக்கில் நான் வீக்குத்தேன். நீங்களாம் எவ்வளோ வருது நான் கீரட்டாக போட்டுக்கோங்க. 1.5 வருஷத்துக்கு 359 ரூபா போட்டுக்குங்க. அதுலேயே நம்ம வந்த சம்பளத்தில் பாதி காசு போயிருக்கோம். இப்போ விலை கூட்டிட்டாங்க வேற. இப்போ 359 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் பாதி கூடி போய் கூட 100 ரூபா கூடி போய் 450 ரூபா நான் போடுற மாதிரி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வர்ற மாதம் 500 ரூபா போட்டால் நம்ம எப்படி இதுலேயே நமக்கு போயிருமே அப்படின்னு. அது மாதிரி யூடியூப்பில் மாதம் சம்பளம் வருமானா மாதம் சம்பளம் வராதுங்க. இதை வந்து முழுசாக நம்பக்கூடாது. ஒரு சைடாக வச்சுக்கோங்க. யூடியூப் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா முழுக்க நம்ம இதை நம்பியே இருந்தோம்னா திடீர்னு சேனல் எப்போ போகும் எப்போ இருக்கணும்னு தெரியவே தெரியாது. யூடியூப்பை மெயினாக வச்சுக்கிறாதீங்க. ஒரு நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இந்த டிக் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சேனல் பேரில் மற்றவங்க யாரும் இனிமேல் சேனல் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியே அவங்க பண்ணினாலும் நம்ம சேனல் தான் வந்து நிற்கும். அப்புறம் இந்த யூடியூப் வந்த பணத்தில் வந்து நான் என் வீட்டை சரி பண்ணிடலான்னு நினச்சேன். அது வந்து பண்ண முடியாதுங்கிற மாதிரி போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபாவில் எப்படி நம்ம வீட்டை சரி பண்ண முடியும்னா, கொஞ்சம் நம்ம அவசரத்துக்கு ரெடி பண்ணலாம். ஆனால் அதில் மண்ணுச்சவருங்க அப்படி கையை வச்சா பொதுன்னு உதிருது. அதை வந்து ஃபுல்லாக இடித்து கட்டினா தான் கட்ட முடியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, நம்ம எப்படியாவது கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம எப்படியாவது சம்பாரித்து சேர்த்து வச்சு இந்த வீட்டை கட்டி விட்டுறணும்னு எனக்கு ஒரு ஆசை. இருந்தாலும் எங்கள் வீட்டை பார்க்காதவங்க ஹோம் டூர்லாம் நிறையா போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து சில்வர் ப்ளே பட்டனு 2 வாரத்தில் வந்துடும் சொல்கிறாங்க. அதுக்குமே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்க்குறோம், என் தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் வெகுளியாக பேசுகிறீங்க. இந்த வெகுளியால் நான் பட்ட அவமானங்கள் நிறையங்க. அந்த அவமானம் தான் என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷம். வெகுளியாக இருந்து கடைசியில் நம்ம தான் கெட்ட பிள்ளைன்ட்டு பேர் வாங்குகிறோம். அதனால் எனக்கு இந்த வெகுளியாங்கிறது நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம எப்பயுமே சூதுவாதாக இருந்தாத்தே இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் போல். என்னை பொறுத்த வரைக்கும் அவமானங்கள் தான் நம்ம வாழ வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம படுற அவமானமெல்லாம் நம்மளை வந்து ஒரு உயரத்துக்கு வா, நீ வா அப்படிங்கிற மாதிரி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறது தான் இந்த அவமானமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவமானங்கள் எனக்கு சந்தோஷமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அவமானப்பட்டப்போ நம்ம எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக உணர்ந்தோமோ, இப்போ அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த அவமானம் வந்து என்னைய இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆக்கி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குல. நான் 12வது தாங்க படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. தெரியாமையே நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா, அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் யூடியூப்காரன் வந்து யூடியூப் ஓனர் வந்து எனக்கு மாமாவா மச்சானா சொல்லுங்கள், சொந்தக்காரவங்களா எனக்கு மட்டும் போக வைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு யாரோ ஒன்று சொல்லி கொடுத்தாலுமே நம்ம இருப்பா போவோம். நம்ம சேனல் அல்கரிதம் என்னவோ அதில் தான் நமக்கு வீடியோ போகும். இப்போ நான் போடுற மாதிரி எத்தனை பேர் போடுறீங்க, இல்லை எனக்கு முன்னாடி எத்தனை பேர் போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக போகுது. அவங்களுக்கு போகிற மாதிரி எனக்கு போகுதா, இல்லை எனக்கு போகிற 10,000 ஒரு 5,000 இந்த மாதிரி போகுதுல்ல, அது கீழே எனக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு போகுதா சொல்லுங்கள். நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு வியூஸ் போகிறதா அப்படிங்கிறது போகாது. அது மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. தயவு செஞ்சு நம்பர் கேட்குறீங்கள, அதை நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. நம்பர் யார் ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், நீங்கள் உண்மையானவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நம்ம நம்பர் கொடுக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். ஏதாவது டம்மி ஃபோனு ஒரு ஃபோனு ஏதாவது பழசு கிடச்சிச்சின்னா அதில் டம்மியாக ஒரு சிம் கார்டு ஓசியாக விற்கிறாங்கல்ல, அதில் ஒரு சிம் கார்டை வாங்கி போட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். யூடியூப்புங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான். அது வந்து நம்ம படிப்பறிவு படிப்பறிவெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. இது ஒரு ஆப்பு. இப்போ ஒரு கேம் விளாட்றீங்களா இல்லையா, அது மாதிரி தான் யூடியூப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதானே தவிர இது படித்தவங்க படிக்காதவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா சொல்லித்தருவாங்க. அது வேண்டாம், நீங்களே கற்றுக்கோங்கங்கிறேன். யூடியூப்லேயே சர்ச் பண்ணி நீங்களே கற்றுக்கோங்க. ஒரு தப்பு பண்ணுங்கள். உங்களை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு பண்ணால் தான் அதில் கற்றுக்கிற முடியும்.
ஒரு வீடியோ ஒரு ஹேஷ்டேக் போட்டு பாருங்கள், போகலையா ஹேஷ்டேக் போடாமல் போட்டு பாருங்கள். அப்புறம் தமிழில் டைட்டில் வச்சு பாருங்கள், அப்புறம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு பாருங்கள். இப்படி ஏதாவது பண்ணி பண்ணி தாங்க நம்ம கற்றுக்கிற முடியுமே தவிர அடுத்தவங்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம மனசில் ஒன்று இருக்கும். ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணி போட்டோம்னா இதில் வர முடியாது. நான்லாம் நிறைய தப்பு பண்ணி 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 தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நட்பு இதெல்லாம் கிடையாது. நம்ம போகிற வழியில் நம்ம போய்கிட்டே இருப்போம். கரெக்டாக நம்ம ஒரு நாள் கிளிக் ஆகும். சரிங்களா? என் பேரில் நான் ஐடி ஓப்பன் பண்ணேன், AdSense ஐடி ஓப்பன் பண்ணேன். என்னுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகாமல் இருக்குன்ட்டாங்க. லிங்க் பண்ண அதுக்கு 2 வாரம் ஆகும், 2000 ரூபா வேணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரோடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிருந்துச்சு. அதனால் அவருடைய பேரை நான் ஐடியில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அவருடைய ப்ரூஃபை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சேனலுக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறேன். நான் 2வது ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது சும்மா கமெண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். அதில் என் வீடியோவை நான் ஒரு வீடியோ ரீமேக்ஸ் பண்ணேன், அது வைரல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அதில் வெறும் 25 வீடியோ தாங்க போட்டிருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைபர் 700 பேர் வந்துட்டாங்க. அந்த சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தெரியாதவங்க அந்த சேனல்லையும் பாருங்கள். அதில் எப்படி இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தங்களாம் வச்சு அந்த சேனலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் ஜேர்னி இன்னும் நிறைய இருக்குது, அதை போக போக நம்ம பார்ப்போம் வரப்போகிற வீடியோலலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தருண் சுந்தர் கிச்சனை தருண் சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படித்தான் மறந்துடுது. சரி, இப்படித்தான் பழசை நான் மறக்க மாட்டேன், ஆனால் பழசு இனி மறந்துடுது. சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.